ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 127 கிலோ இருந்தேங்க. இன்னைக்கு வந்து 90 கிலோ வந்திருக்கோம். இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஜிம்மை பத்தியோ இல்ல பாடி பில்டிங்கை பத்தியோ பேச வரல. 127 கிலோல இருந்து 90 கிலோ நான் எப்படி வந்தேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். வெறும் 120 நாள்ல. இதுக்கு நீங்க ஒரு 3 விஷயம் மாத்தினா போதும், ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். 3 விஷயம் என்னென்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு மறந்துடாம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டை கூட வச்சுக்கோங்க. நல்ல ஃப்ரெண்டுனா உங்களை புகழ்ந்து பேசுற நண்பா, நீ பெரிய ஆளு, நீ எல்லாம் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், இப்படியால கூட வச்சுக்கிறாதீங்க. டேய் உன்னால ஒண்ணுமே முடியாது, நீ சாம்பாரு, நீ எதுக்குமே ஆக மாட்ட அப்படின்னு சொல்றால கூட வச்சுக்கோங்க. டெய்லி வாக்கிங் போய் ரொம்ப டயர்டா இருக்கும், அந்த ஃப்ரெண்டு மூஞ்சியை பார்த்தா நமக்கு கோவம் தான் வரணும். அவன் பேசியான், டேய் நீ எல்லாம் எதுக்கு ஆக மாட்டடா அப்படின்னு சொல்றப்ப நமக்கு வெறியாகும். மறுநாள் வாக்கிங் போறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஒரு நல்ல ஹெட்ஃபோனை காதில் போட்டு சாங், உங்களுக்கு வைப்பான சாங்கு. நான் இப்போ ரீசெண்டாக வந்த காந்தாரா படத்தில் அந்த சிவன் சாங் இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ முன்னாடி வந்து நான் அந்த கில்லி படத்தில் வந்து அர்ஜுனர் வில்லு பாட்டு கேட்டுக்கிருந்தேன். இப்போ வந்து ரீசெண்டாக அந்த காந்தாரா படத்தில் சிவன் பாட்டு செம்ம வைப்பாக இருக்கும், அதை போட்டு தான் வாக்கிங் போய்க்கிருந்தேன். மூணாவது விஷயம் வந்து நம்ம வாக்கிங் போகிற இடமும் சாப்பாடு என்னைக்குமே கலோரி டிஃபன் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ஆகும். நீங்க கலோரி டிஃபன் பண்ணாம சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகவே ஆகும். வாக்கிங் போற இடம் ஊருக்கு நடுவுல போயிடாங்க, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அது நமக்கு சுத்தமாகாது, மறுநாள் போக மாட்டோம். அதனால ஊருக்கு அவுட்டரா இருக்கட்டும், அங்க வாக்கிங் போங்க. அப்படி இல்லையா, எல்லாரும் 4 மணிக்கு 4:30 கிரவுண்டுக்கு வந்து வாக்கிங் போறாங்களா, நீங்க 3 மணிக்கெல்லாம் போய் 4 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் வரும். நிறைய பேர் பார்த்து உங்களை கிண்டல் பண்ணா செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்காது. முதல் நாள் நான் வாக்கிங் போறப்ப ஒரு 10 மீட்டர் கூட நடக்க முடியல, காலெல்லாம் ரொம்ப வலி எடுத்துச்சு. 2வது நாள் 20 மீட்டர் நடந்தேங்க. 3வது நாள் 50 மீட்டர் நடந்தேன். 4வது நாள் 100 மீட்டர் நடந்தேன். 5வது நாள் 500 மீட்டர் நடந்தேங்க. 6வது நாள் 1 கிலோமீட்டர் நடந்தேங்க. இப்படியா போய் இதே மாசத்துல 2 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். இதை 2வது மாசமும் கண்டினியூ பண்ணேன். எனக்கு நீ பெயினும் இந்த முட்டியில வந்து முன்னாடி வந்து பெயின் ஆச்சு. அந்த பெயினுக்கு வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஆயில்மெண்ட்டு எதனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம், இல்லை மெடிக்கலில் இருக்கிறத கூட வாங்கி நீங்கள் தேய்ச்சிக்கலாம் ஆயில்மெண்ட்டு. இப்படியா வாக்கிங் போய்கிட்டே இருங்க. வாக்கிங் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இடையில மட்டும் விட்டுறாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நல்லா வாக்கிங் போய்க்கிருப்பாங்க, ஒரு அளவுக்கு உடம்பு குறைஞ்சிக்கிட்டே வரும், வெயிட் இப்போ செக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு இடத்துல வந்து வெயிட் வந்து நிற்கும். எனக்கு வந்து 127 கிலோல இருந்து 120 கிலோவில் வந்து வெயிட் நின்றுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் குறையவே இல்லை. என்னடா குறைய மாட்டேங்குது அப்படின்ட்டு விட்டுட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. நீங்க தொடர்ந்து வாக்கிங் பண்ணீங்கன்னா அடுத்து 10 கிலோ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துல சடனா குறையுதுங்க. அதனால தொடர்ந்து நீங்க போய்கிட்டே இருக்கணும். 2 மாசத்துல எனக்கு 110 கிலோ வந்துருச்சு, 17 கிலோ குறைஞ்சிருச்சு. என்னடா பண்றது, இனிமேல் போவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேரா வண்டி எடுத்து நம்ம ஃப்ரெண்டுகிட்ட போனேன். இதுக்கு மேலாம் குறையாது, தேவையில்லாத வேலை பார்க்காத, நீ விடு, அதை விட்டுரு அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வாக்கிங் போயிட்டேன். அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு ஜாக்கிங் போக ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த 110 கிலோல இருந்து திருப்பி நமக்கு வந்து குறையணும்னா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்கிங் போக ஆரம்பிச்சேங்க. ஜாக்கிங் போக ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு. ஒரு 100 கிலோ வந்துச்சு அந்த மாசத்துல. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் வந்து நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டேன். ஏன்னா வெயிட் குறைக்கும் தொட்டிக்கு நம்ம ஜிம்முக்கு போக தேவையில்லை. உடம்புல இருக்க கொழுப்பு முக்கால்வாசி குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுக்கணுங்க. எடுத்தா மட்டும்தான் நம்ம உடம்பு ஃபிட் ஆகும். அதனால ஜிம்முக்கு போயிட்டேங்க. ஜிம்முல சேர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 கிலோ குறைச்சிருக்கேன். அதே மாதிரிதான், வேற எதுவுமே கிடையாதுங்க. டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் உங்களால முடிஞ்சா வாக்கிங், இல்லைன்னா ரன்னிங்கு, இல்லை ஜாக்கிங்கு. 5 கிலோமீட்டர் ஜாக்கிங்லாம் போக முடியாது, முடிஞ்ச அளவு ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் நீங்க போயிட்டு வந்தா வேர்த்து ஊத்தணும். இந்த மாதிரிதான் நான் பண்ணேன். சாப்பாடு வந்து என்ன சாப்பிட்டேன்னா, காலையில வந்து ரைஸ் எடுத்தேங்க, மதியானமும் ரைஸ் தான், நைட்டு மட்டும் 2 சப்பாத்தி எடுத்தேன். ஆனால் கலோரி டிஃபன் பண்ணி எடுத்தேன். நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை நீங்கள் ChatGPTலயோ போட்டிங்கனாலே உங்களுக்கு கலோரி இந்த சாப்பாடில் எவ்வளோ இருக்குது, இந்த சப்பாத்தியில் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். அதை விட்டு தாண்டாதீங்க. அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் முட்டையோ சிக்கனோ எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா அப்பயே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஜிம்முக்குள்ளே போயிட்டு உங்களால் செலவு பண்ண முடியாது. ஒரு மாசத்துல ஒரு 10 கிலோ குறைச்சுன்னு பார்த்தீங்களா, அது வெயிட் ட்ரைனிங் பண்ணி தான் குறைச்சேன். இன்னும் ஒரு மாசத்துல நம்ம 10 கிலோ குறைச்சிட்டு ஒரு 80 கிலோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.